உலகம் இதுவரை பார்த்திடாத தொழில்நுட்பங்களுடன் இஸ்ரோ நாசா இணைந்து உருவாக்கியுள்ள நிசார் செயற்கைக்கோள் இன்று மாலை விண்ணில் ஏவப்படுகிறது. 11,000 கோடி மதிப்பீட்டில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த செயற்கைக்கோளை விஞ்ஞானிகள், காலநிலை வல்லுநர்கள், பேரிடர் மேலாண்மை நிபுணர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். அப்படி இந்த செயற்கைக்கோளில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது பார்க்கலாம். அதாவது நாசா இஸ்ரோ செயற்கைத்துளை ரேடார் என்பதின் சுருக்கமே நிசார். இஸ்ரோ நாசா இணைந்து உருவாக்கியிருக்கும் உலகின் அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இது. 11,294 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் 2,392 கிலோ எடை கொண்டது. புவி தாழ்வட்ட பாதை செயற்கைக்கோளான நிசார் பூமியில் இருந்து 747 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். 97 நிமிடங்களில் புவியை ஒருமுறை சுற்றி ஒரு நாளில் 14 முறை வலம் வந்துவிடும். புவியை அங்குலம் அங்குலமாக ஆய்ந்து இயற்கை வளங்கள் முதல் கடற்கரை கண்காணிப்பு வரை உள்ள தரவுகளை ஒவ்வொரு 12 நாட்களுக்கும் துல்லிய வரைபடங்களாக அனுப்பும். பொதுவாக செயற்கைக்கோள்கள் ஒற்றை அலைவரிசை ரேடார்களுடனே ஏவப்படும். ஆனால் உலகிலேயே முதல் முறையாக நாசாவின் எல் பேண்ட், இஸ்ரோவின் எஸ் பேண்ட் என இரட்டை அலைவரிசை ரேடார்களாக நிசார் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மோசமான காலநிலையிலும் இரவிலும் கூட புவியின் மேற்பார்வை, உயர் தெளிவுத்திறன் மற்றும் முப்பரிமாண காட்சிகளாக படமெடுக்க உதவும் ஜார் தொழில்நுட்பத்தை ரேடார்கள் பயன்படுத்துகின்றன. இதற்காக 12 மீட்டர் விட்டம் கொண்ட தங்க முலாம் பூசப்பட்ட ஆண்டனா செயற்கைக்கோளில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏவும்போது மடித்து வைக்கப்பட்டு விண்வெளிக்கு சென்றதும் இந்த ஆண்டனா நிலைநிறுத்தப்படும். விண்வெளியில் நிறுத்தப்படும் உலகின் மிகப்பெரிய ஆண்டனா இதுவாகும். தாவரங்கள், கட்டடங்கள், மண்ணடுக்குகளில் கூட ஊடுருவி சூழ்நிலை மண்டலம் குறித்த தகவல்களை எல் பேண்ட் வழங்க, கடற்கரை பாதுகாப்பு, மண்ணின் ஈரத்தன்மை உள்ளிட்டவை குறித்த துல்லிய தரவுகளை எஸ் பேண்ட் கொடுக்கும். நிலநடுக்கம் தாக்குவதற்கு முன்பே புவியில் ஏற்படும் மில்லிமீட்டர் அளவிலான அதிர்வுகளை கூட நிசார் செயற்கைக்கோள் துல்லியமாக கணித்துவிடும். காலநிலை மாற்றத்தால் உலகம் பல்வேறு இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் நிசார் அனுப்பும் தரவுகள் சூழ்நிலை மண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்கள், பனிப்பாறை மாற்றங்கள், கடல் மட்ட உயர்வு, நிலத்தடி நீர் ஆதாரங்களின் அளவு மட்டுமின்றி சுனாமி, எரிமலை வெடிப்பு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்களையும் கணிக்க உதவும். இதற்கும் அப்பால் கடற்பணி, கப்பல்கள் கண்டறிதல், கடற்கரை கண்காணிப்பு, நீர் ஆதாரங்களை ஆவணப்படுத்துவது உள்ளிட்ட வேலைகளை இந்த செயற்கைக்கோள் செய்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.